தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களையும் காலியாக இருக்கக்கூடிய 2329 வேகன்சிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நோட்டீஸில் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க, எந்த போஸ்ட்டுக்கு வந்து யார் எலிஜிபிள், அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, எந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளவு சேல்ரி, எவ்வளோ வேகன்சிஸ் ஒவ்வொரு போஸ்ட்லையும் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ, அதாவது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா? ஓகே. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 27/5/2024. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்றது. சரிங்களா? ஓகே. உங்களுடைய கூகுள் க்ரோம்லேயோ அல்லது உங்களுடைய ப்ரௌசரில் MHC அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா MHC ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இது நீங்கள் டேரெக்டாக வந்து MHC ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுக்கு வந்துடும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலுக்கு வந்துடும். இந்த பேஜ் தான் வந்து உங்களுக்கு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா, காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேக்கன்சிஸ் என்னென்ன அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்க வேக்கன்சி என்னென்ன அப்படின்றது செப்பரேட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த போஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த இதில் வந்து 2 லிங்க் இருக்குது. அதாவது லாகின் அண்ட் அப்ளை அப்படின்றது இருக்கும், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஃபர்கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 லிங்க் இருக்கும். சரிங்களா? லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த லிங்க்கை போய் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்த லிங்க்கை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இதில் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனிங்லெஸ் ஒர்க்கர், எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய இமெயில் ஐடி, இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ரெகுலராக இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிய வரைக்கும் இந்த இமெயில் ஐடியை ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு SMS மற்றும் இமெயில் மூலமாக தான் வரும். அதனால் இப்போது வேலிடாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய பெயர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேமு, இனிஷியல் நீங்கள் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ, இனிஷியல் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் வந்து இனிஷியல் ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்குது, உங்கள் பேர் அப்பா பேர் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கு, இல்லைனா ஃபுல் நேம் இருக்குது, 2 நேம் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எதில் டைப் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து 12 இலக்கு ஆதார் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்களே உங்களுடைய ஓனில் நீங்களாக வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கீழே திரும்பி டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும் பொழுது இந்த பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். அதனால் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் மற்றும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுமே நீங்களாக ஓனாக நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற நம்பரோ ஆல்ஃபா நியூமரிக்கலோ நீங்கள் போட்டு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் திரும்பி ஒரு தடவை டைப் பண்ணிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ இங்கே வந்து இப்போ கேபிட்டலில் இருந்ததுன்னா அதே மாதிரி கேபிட்டலில் டைப் பண்ணணும். சரிங்களா? என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? சப்மிட் அப்படின்ற பட்டன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி ஆக்டிவேஷன் SMS has been sent அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் ஓகே அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? ஓடிபி ஆக்டிவேஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் இருக்கு இல்லையா,
திரும்பி இந்த பேஜுக்கு அந்த ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் வந்து லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து கொடுக்கணும். முன்னாடி நம்ம இதை கொடுத்தோம். இப்போ வந்து இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பேஜில் உங்களுடைய யூசர் நேம் வந்து உங்களுக்கு மொபைலில் மெயிலில் அல்லது எஸ்எம்எஸில் வந்திருக்கும். அது நீங்கள் பார்த்து டைப் பண்ணுறதுன்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்கோ அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வரும். அதில் நீங்கள் எந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லும் வர பேஜ். இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் 1 by 1 வந்து எல்லாமே வரும். இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸும் வரும். சரிங்களா? ஓகே, இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்கோ இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து காப்பியிஸ்ட், அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் இருக்குது. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப் இந்த மாதிரி அந்த போஸ்ட் இருக்குது. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். இதில் வந்து அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல். செகண்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கல்வி தகுதி, சரிங்களா, விவரங்கள். கூடுதல் தகவல், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உறுதிமொழி, டிக்ளரேஷன் இருக்கும். உங்களுடைய விவரங்களை வந்து உறுதிப்படுத்தணும், அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறது உங்களோட டீட்டெயில்ஸு. இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேமெண்ட் பேஜ் முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது தனிப்பட்ட தகவல், பர்சனல் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட தகவலை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், அதாவது கண்ட்ரோலையும் மவுஸ் கிளிக்கையும் அதாவது கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா 2 போஸ்ட்டும் கிளிக் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் ஒரு போஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஒரு போஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ண தான் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நோட்டிஃபிகேஷனுடைய நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால் டிஸ்ட்ரிக்கும் வந்துடும். உங்களுடைய பேர் இனிஷியல் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தது இல்லையா, அதனால் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, பிறந்த தேதி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வருடமும் வரும். அந்த வருடத்தை வச்சு நீங்கள் எந்த வருடம் பிறந்தீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து மாதம், அதுக்கப்புறம் உங்களுடைய தேதி. சரிங்களா? இப்படி தான் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஏஜ் வந்து 1/7/2024 தான் கட் ஆஃப் டேட்டு. அன்னைக்கு உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாலினம், உங்களுடைய பாலினத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து திருமணமானவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரிடா, அன்மேரிடா, விடோவா அப்படின்றது அதையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு அப்ளிகண்ட் வந்து எந்த அதாவது பிறந்த இடம், சரிங்களா, விண்ணப்பத்தில் வந்து எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படின்றத டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு, அடுத்து வந்து நேட்டிவ் சொந்த மாநிலம் வந்து என்ன சொந்த மாநிலம், நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபாதருடைய, தந்தையருடைய பெயர், அவங்களுடைய இனிஷியல், சரிங்களா, ரெண்டும் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது தாயாருடைய பெயர் இனிஷியலோட, அடுத்தது தாயாருடைய தொழில் என்ன, தாய்மொழி என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணணும். தேசிய இனம், நேஷ்னாலிட்டி என்ன, இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து உங்களுடைய ரிலீஜன், தாய்மொழி, தேசிய இனம், ரிலீஜன் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை டைப் பண்ணுறதுன்னு டைப் பண்ணிக்கலாம். பேன் கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் பேன் கார்டை மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு நோன் கொடுத்துடலாம். பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பிரி இதெல்லாம் வரும். அப்படி இல்லை நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி ஏதாவது கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லீகல் ஹையர், அதாவது வாரிசு, அதாவது கொரோனா அல்லது வேறு சில காரணங்களால் தந்தை தாய் 2 பேரையும் இழந்தவரா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக, தமிழ் மீடியத்தில் படித்தவர்களா, இந்த மாதிரி ப்ரையர் டிஸ்ட்ரிக்ட் வீடோவா, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணீங்களா, எக்ஸர்வீஸ் பண்ண, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரையாரிட்டியும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ப்ரையாரிட்டி நீங்கள் கேட்குறீங்க, அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை செலக்ட் பண்ணலாம்.
இது கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ரையாரிட்டியும் 1 by 1 வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன சாதி வகுப்பு கம்யூனல் கேட்டகரி என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. எந்த தமிழ்நாடு சர்வீசஸில் வந்து வேறு எதுலையாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ஓசி கேட்கும். நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்துடும். அடுத்து வந்து டெம்பரவரிலே டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா, டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா உங்கள் மேலே, எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்கள், அடுத்தது பாண்டட் லேபர் கேட்டகரியில் வரீங்களா, டிசபிலிட்டி ஆக்ட் படி ரிசர்வேஷன் கேட்குறீங்களா, டிசபிலிட்டி ஆக்ட் படி அப்படின்ட்டு ரிசர்வேஷன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க. 1 by 1 நீங்கள் கொடுங்க. ஓகேங்க. எது இதெல்லாம் உங்களுக்கு பொருந்துமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்தது வந்து ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கவுட்டில் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அவார்டு வாங்கியிருக்கீங்களா, என்சிசி கேடரில் நீங்கள் இருக்கீங்களா, அதே மாதிரி 12th டிப்ளமோ அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய கல்வி தகுதி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். 12th 10th வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்துருங்க. 12th அதற்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு எல்லாமே கொடுத்துருக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தது தான், அதோட தடவை செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா அதை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர் கையெழுத்து வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் எதில் வேணால் போட்டிருக்கலாம். போட்டுவிட்டு அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அலர்ட் ஒன்று வரும். இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு செகண்ட், அதாவது கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காமனாக வந்து சேமாக இருக்கிறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th இப்போ 8th வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் 8th சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட நாள் என்ன, சான்றிதழ் நம்பர் என்ன, எந்த போர்டு, எந்த மீடியத்தில் நீங்கள் படிச்சிங்க, எந்த மோட் ஆஃப் ஸ்டடியில் ரெகுலரில் படிச்சிங்களா, கரஸில் படிச்சிங்களா, எந்த மோடில் படிச்சிங்க, எந்த ஸ்கூல் இல்லை இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்றது இதுதான் காமனாக 10th கேட்டிருப்பாங்க. அடுத்தது 12th இதே தான் கேட்டிருப்பாங்க. மதிப்பெண் எவ்வளவு, என்ன மீடியமில் படிச்சிங்க, மோட் ஆஃப் ஸ்டடி, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எஜுகேஷன் போர்டு என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஹச்எஸ்சி, அதாவது 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 கொடுக்கணும். அண்டர் கிராஜுவேட் டிகிரி, யூஜி டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க, ஏதாவது பிஏ, பிஎஸ்சி, பிஇ இது மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்க, பிஎல் இல்லைனா பிஃபார்ம் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரிக்கும் சேம் இது தான். எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்கலாம். லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ் வந்து படிக்க தெரியும், ஃபஸ்ட் வந்து படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது எழுத தெரியுது, அடுத்து பேசுகிறது, இது எல்லாம் வந்து என்னென்ன லாங்குவேஜ் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து வேறு ஏதாவது ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி வேறு ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கா, ரைட்டிங் அதாவது டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களா, தமிழ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் டேட்டு, சர்டிஃபிகேட் நம்பர், இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான டேட்டு, அதனுடைய நம்பர் கேட்டிருக்கும். ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழ் ஷார்ட் ஹேண்டா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டா, இல்லை ரெண்டுமேவா அப்படின்றது அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் கம்ப்யூட்டர் இதில் வந்து அதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தெரியும் அப்படின்னா வந்து எஸ் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வேறு ஏதாவது வந்து ஏதாவது திறமை இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு என்ன டீட்டெயில் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். அடுத்தது வந்து அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கே நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, என்ன போஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து 1 by 1 கொடுத்துட்டு அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 2 முடிஞ்சிடுச்சு. தேர்டு வந்து என்னது, கூடுதல் தகவல். சரிங்களா? கூடுதல் தகவலை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயோ இல்லை சபார்டினேட் கோர்ட்லேயோ ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாடு புதுச்சேரியில் அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்குவாலிஃபைலாம் டிபார் பண்ணப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லை கொடுத்துருங்க. பெனால்ட்டி இல்லைனா பனிஷ்மெண்ட் உங்கள் மேலே வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. லோக்கல் செல்ஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் வந்து இல்லை பப்ளிக் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லை நோ கொடுத்துருங்க. பெயில் உங்கள் மேலே பெயில் எடுத்துருக்கீங்க, இல்லை எஃப்ஐஆரில் நீங்கள் வந்து உங்கள் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுங்க.
இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து எலெக்ஷனில் நீங்கள் வந்து போட்டி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்ற எஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் சேர்த்து 3த்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய 10th 12th டிகிரினா டிகிரி, பிஜினா பிஜி எல்லாத்தோடைய மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு அது கூடயே வந்து உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது டைப் ரைட்டிங் இந்த மாதிரியான டெக்னிக்கல் நாலேஜில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எது இருந்தாலும் சரி அதையும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கடைசியாக வச்சு இது ஃபுல்லுத்தையும் ஒரே பிடிஎஃப் ஃபைல் இல்லைனா இமேஜ் ஃபைல் பிடிஎஃப் ஃபைலாகவே நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பிஎஸ்டிஎம்க்கான சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணணும். டிசி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது என்ஓசி இருந்ததுன்னா என்ஓசி அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது வந்து கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அனெக்ஷர் ஏல முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது அனெக்ஷர் ஜி அப்படின்றது இருந்ததுன்னா ஜி வந்து அப்லோட் பண்ணலாம், இல்லைனா விட்டுருங்க. இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்சன் யார் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ 2 பேரோடது கெசட்டட் சர்டிஃபிகேட் ஆஃபீஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு யார்கிட்ட வேணால் இது பண்ணிக்கலாம். 2 பேரோடைய பேர் யார் யார், அதாவது உங்கள் ஏரியாலேயே வேலை செய்கிறவங்க இல்லைனா உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஓகேங்களா? அவங்களுடைய பேர், டிசிக்னேஷன், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பதவியில் இருக்கிறாங்க, அடுத்தது அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி 2 பேரோடது கொடுத்துட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகணும். சரிங்களா? இதை முடிச்சிட்டிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது ஃபோர்த்து வந்து அண்டர்டேக்கிங். இதில் வந்து சிம்பிள் அண்டர்டேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லத்தையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டே வரணும். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் வரும். டிக்ளரேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும், அதாவது ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்றத கொடுக்கணும். சப்மிட் கொடுக்கும் பொழுது ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகிடும், பிடிஎஃப்பில் மாறிடும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண முடியாது, விண்ணப்பதாரர் வந்து இதே சேம் போஸ்ட்டுக்கு வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே ஆல்ரெடி வந்து அப்ளை மட்டும்தான் இருந்தது இல்லையா, இப்போ வந்து வியூ சலான் அப்லோட் பெய்டு சலான் அப்படின்னு வருது இல்லையா. வியூ அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சலான் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சலான் வந்து 3 பேஜில் இருக்கக்கூடிய சலான் வந்து ஓப்பன் ஆகும். அந்த சலானை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த சலான் வந்து 3 பேஜ் இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களுடைய அப்ளிகண்ட்டோடைய காப்பி ஒன்று இருக்கும், செகண்ட் இருக்கிறது வந்து பேங்க் காப்பி, அடுத்தது வந்து ஹைகோர்ட்டுடைய காப்பி, இந்த மாதிரி 3 காப்பி இருக்கும். இதில் 3த்துலேயும் வந்து நீங்கள் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காப்பியை பேங்க் எடுத்துக்கும் ஒரு காப்பியை, இந்த 2 காப்பியை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக 1 or 2 days ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்லோட் பெய்டு சலான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸு. பேமெண்ட் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன கோடு, அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றது இங்கே இருக்கும். சலானுடைய சலானுடைய நம்பர் வந்து அங்கே பேங்க்லேயே ஃபில் பண்ணி தருவாங்க. அடுத்து வந்து என்ன பேங்க்கு, என்ன பிரான்ச்சு, சலான் டேட்டு, அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்லோட் பண்ணும்பொழுது சலானை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது. சரிங்களா?
இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.